ஒரு தெலுங்கு படமான பாஞ்ச் மீனர். இந்த படத்தை வந்து பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ எப்படியாவது படித்து முடிச்சுட்டு இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாரு. ஆனால் எந்த இன்டர்வியூலையும் இவரால் செலக்ட் ஆக முடியல. அப்படி இன்னொரு பக்கமாக இவர் வந்து வேலை தேடிக்கிட்டு அலையிறாரு. அப்படி இன்னொரு பக்கமாக இந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு காயின் இருக்குது. அப்படி அந்த காயினில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து ஏமாற்றி அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். இதில் ஹீரோவும் ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை பார்க்குறாரு, கொஞ்சம் பணத்தை போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக பணத்தை போடலாம் அப்படின்னு அவரோட வீட்டில் கேட்டு ஒரு 5 லட்சத்தை ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து போடுறாரு. ஆனால் அவன் வந்து ஏமாற்றி அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிடுவான். இவர் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இந்த ஒரு கேப் டிரைவராக ஜாயின் பண்ணுறாரு வேலைக்கு. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இந்த வேலை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கும் போது இதில் இவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அதில் மாட்டிக்கிறாரு. இப்போது ஹீரோ எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அந்த காமெடிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு காமெடி த்ரில்லர் படமாக எடுத்திருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து கேப் ஓட்டக்கூடிய ஒரு கேப் டிரைவர் இல்லையா, அதனால் ஒரு கொலை நடக்கும். அந்த 2 கொலைகாரனுங்களும் வந்து ஹீரோவோட கேபில் ஏறுறானுங்க. அங்கேருந்து இந்த படம் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்பலாம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. இதை தவிர இந்த படத்தை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்குலாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். இதில் ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் காமெடியை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் காமெடி இந்த படத்தில் பெருசாக எங்கேயுமே ஒர்க் ஆகலை. அவரும் காமெடியை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் காமெடி பெருசாக எங்கேயும் ஒர்க் ஆகலை. மொத்தத்தில் ரொம்ப சுமாரான படம் தான். நீங்கள் பார்க்குறது பார்க்காதது உங்களோட விருப்பம்.